சசிகலா மற்றும் ஓபிஎஸ் தனிப்பாதையில் செல்ல மாட்டார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த பிரத்யேக பேட்டி விரைவில் ஒளிபரப்பாகக்கூடிய நிலையில் அதில் உள்ள சில முக்கிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு சசிகலாவை கொண்டு வருவதற்காக சூசகமாக பல்வேறு விஷயங்களை டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சசிகலாவும் பன்னீர்செல்வமும் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதகம் தராதவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கா? கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் அம்மாவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பது தான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் வருவதற்கு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் அது மாதிரி இடம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களே ஒதுங்கிக் கொள்வார்கள் இல்லை, எனக்கு நீங்கள் அதுக்கு என்ன இன்டர்பிரேஷன்? அவர்கள் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அவர்களுடைய ஆதரவு அவர்கள் கொடுப்பார்கள் என்றது எனது நம்பிக்கை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததன் பின்னணியை அவர் விளக்கியிருக்கிறார். அண்ணாமலையை தொடர்ந்து அமித்ஷா பேசியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடுத்ததற்கான காரணம் செப்டம்பர் 8ஆம் தேதியே நான் டெல்லிக்கு வரணும், என்னிட்ட இது சம்மந்தமாக பேசணும், ஏன் அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணாமலை அவர்களை பேசினார். 9ஆம் தேதி வந்து தலைவர்களை சந்திக்கிறேன்னு சொன்னார். அவர்களும் சரின்றார்கள். அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஆனால் 9ஆம் தேதி அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இருந்ததுனால அந்த சந்திப்பு தள்ளி போனது. அதுக்கப்புறம் பல முறை அங்கே உள்ள முக்கியமான தலைவர்கள் ஆதங்கம் புரிகிறது. அதெல்லாம் எல்லாம் சரி செய்வோம், நீங்கள் வரணும், திமுக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வரணும்னா நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொன்னப்போ நாங்கள் அழைக்கிறோம் என்றார்கள். நீங்கள் கூப்பிட்றப்ப நாங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். நாங்கள் வந்து உங்கள் கூட மீண்டும் இந்தியாவில் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் அதிமுக என்ன நிலையில் இருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் என்ன மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் அழைத்து என்னிடம் பேசிய பொழுது அவர் இபிஎஸ் சம்மதத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் நீங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறத அவர் முழுமனதாக விரும்புகிறாரு. அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், 21 நடந்த அந்த நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் ஒத்துக்கிட்டு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு சொன்ன எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான நிர்வாகிகள் அவர்களிடெல்லாம் நண்பர்கள்ட்ட பேசிட்டு ஓகேன்னாங்க. மறுபடியும் நான் பார்த்துட்டு போய் அப்போயே நான் சரின்ட்டேன், இருந்தாலும் நிர்வாகிகளோட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய நிர்வாகிகள்கிட்ட பல மாவட்ட செயலாளர்கள் என்னோட தொடர்பில் இருப்பாங்க. அந்தந்த பகுதியில் கட்சியை அவர்கள் வழிநடத்துவார்கள். அவர்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. அதை நான் மனசில் வச்சுருந்தேன். மறுபடியும் அவங்க அழைச்சப்ப போய் நான் அதுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் நடந்தது.